ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு, வெள்ளாடு, சேலங்கருப்பு இந்த மாதிரி ஆடெல்லாம் வரும். இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை விற்கிது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி பார்த்தீங்கன்னா 3 வாங்கியிருக்காங்க. 3 கிடா குட்டி பார்த்தீங்கன்னா 3.5 மாத குட்டி 3மே ஒட்டுக்கா ஒரே ஆண்ணுகிட்டே எடுத்திருக்காங்களாம். இது குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 7 ரூபா சொன்னாங்க. ஒரு குட்டி 6,500 6,500க்கு எடுத்திருக்காங்க. வணக்கங்கண்ணா. எங்கேருந்துண்ணா வரீங்க? வெப்படையிலேருந்து வரீங்க. இந்த சந்தைக்கு இது ஃபஸ்ட் டைமுங்களா இல்லை முன்னாடி வந்துருக்கீங்க? இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. 2 கிடா மட்டும் கொண்டு வந்துருக்கீங்க. இது என்ன ஒரு கிடாங்கண்ணா? முட்டு கிடான்னு சொல்லுவாங்க. ஓகே, 2மே முட்டு கிடா தாங்க. ஓகே ஓகேண்ணா. பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா வச்சுருக்கு? 2மே 4 பல்லு. ஓகே ஓகே. ஒன்று பிளாக்ல இருக்குது, ஒன்று வெள்ளையும் செம்மலையும் கலந்துருக்கு. எத்தனை வருஷம் கேட்டாங்கண்ணா அது? 2 வருஷம் கடா. ஓகே ஓகே. இது என்ன ரேட்டுக்கு நான் சொல்கிறீங்க? 25 ரூபா சொல்கிறோம். 1 25 ரூபா சொல்கிறீங்களாண்ணா? ஓகே ஓகே. இது வரலும் கேட்டிருக்காங்களாண்ணா? யாராவது பார்த்துட்டு மட்டும் போயிருக்காங்க. இப்போ கம்மியாக கேட்டால் என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்கலாம்? 20 ரூபா 22 ரூபா வந்தால் கொடுக்கலாம். ஓகே ஓகே. இந்த மாதிரி கடை உங்கள்கிட்ட அதிகமாக கிடைக்குமாண்ணா இல்லை எப்பயாவது தான் கிடைக்குமா? ஓ, நீங்கள் வீட்டில் வளர்த்துனது. ஓகே ஓகே. சேலம் கருப்பு குட்டி. ஓ, இது விற்றுட்டு சேலங்கருப்பு குட்டி பிடிக்கலான்ட்டு வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. இந்த சந்தை இங்கே நடக்குதுன்னு எப்படின்னா உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே வந்துருக்கீங்க. ஓகே. வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா. ஆட்டுக்கு ஓனரே அவர் தானா? ஓகே ஓகேண்ணா. சரி. என்ன ரகம்னா? கத்திக்கட்டா கத்திக்கட்டில். ஓகே. இது வெத்துக்கால்லாம் கிடைக்காது. ஓகே ஓகே ஓகேண்ணா. வளர்த்து சேவல் மட்டும் கிடைக்குங்களா இல்லை குஞ்சு கோழியும் கிடைக்கும்? 2 மாதம் குஞ்சு 600 ரூபா அந்த மாதிரி ரேட்டு. ஓகே ஓகேண்ணா. சேவல் மட்டும். ஓ, சேவலும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. உங்களை வேணும்னா அந்த மாதிரி கால் பண்ணி கேட்டால் கொடுப்பீங்களாண்ணா? பெருமாள் பெருவடை ஃபார்மு. ஓகே ஓகேண்ணா. யூடியூப் சேனல். ஓகே ஓகேண்ணா. நம்பர் அப்படியே சொல்கிறீங்களாண்ணா? 98427 73 510. உங்கள் பேருண்ணா? பெருமாள். சேல்ஸ் ஆனால் கொடுத்துருவோங்க. சப்போஸ் சேல்ஸ் ஆகலைன்னா வீட்டில் தான் இருப்போம். யாருன்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். இன்னும் நேரில் வரும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பீங்க. சந்தையில் வந்து விற்கிற விலையோட வீட்டில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அண்ணா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சீலம்பிலேருந்து வரீங்க. ஓகே ஓகே. கிடா வாங்குறதுக்கு வந்தீங்களாண்ணா? இந்த கிடா வாங்கியிருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா. இது பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா சொன்னாங்க? 6 பல்லு சேர்ந்துச்சு. கறி எத்தனை கிலோ வரும்னு சொன்னாங்கண்ணா? 35 கிலோ வரும். 35 கிலோ கறியே வரும். ஓகே ஓகே. எவ்வளோ ரேட்டுங்கண்ணா அவங்க சொன்னாங்க? 45 ரூபா சொல்லுவாங்க. 45 ரூபா சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 34. பரவாயில்லைங்களா விலை? ஓகே ஓகேண்ணா. இது ஒரு கிடா தான் வாங்கினீங்களாண்ணா? இது வீட்டுக்காக வாங்கியிருக்கீங்களா இல்லை ஃபங்க்ஷன், கோயில் ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, சேலம் கருப்புலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே இருக்க குட்டி. சின்ன சைஸ்லேயும் வந்திருக்கு, மீடியம் சைஸ்லேயும் வந்திருக்கு கிடலாம். அண்ணா, என்ன ரேட்டுங்கண்ணா போகுது இதெல்லாம்? அவருதுங்களா? சதீஷ் சொன்னதுங்களா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதீஷ் அண்ணாவோட குட்டி தானா? இல்லை, என்ன விலைங்கண்ணா இது எல்லாமே? மீடியமாக 13 ரூபாலேருந்து இருக்குது. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 ரூபாலேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சதீஷ் அண்ணாவோட குட்டிங்க. இங்கே அவரோட என்ன விலை இருக்குது? அவருக்கு தான் தெரியுங்களா? ஓகே ஓகே. நான் சதீஷ் அண்ணா, வணக்கங்கண்ணா.
வேறு எத்தனை குட்டினா கொண்டு வந்தீங்க? 40 கொண்டு வந்தீங்க. பரவாயில்லைங்களா விலையெல்லாம்? சேல்ஸே இல்லை, அதான் குட்டிலாம் நிற்கிது. 10 தான் சேல் ஆகிருக்கு. என்ன விலைனா போகுது இந்த வாரம்? 9 ரூபாயிலேருந்து இருக்குண்ணா. 9 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு இருக்குது. 9 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரலும் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிறது? ஓகே ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது குட்டியெல்லாம். எல்லாமே சேலம் கருப்புங்களாண்ணா? எல்லாமே சேலம் கருப்பு. பார்த்தீங்கன்னா எல்லாமே இளங்குட்டிங்களாக இருக்குது. 8 மாதம் 9 மாதம் குட்டிங்க. 9 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரலும் இருக்குது குட்டி அப்படின்னு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இது என்ன விலையில தானே இருக்குது? பெரிய சைஸ் அது 13 15 ரூபாய்க்கு வரும். 13 5 ரூபா வரலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரலும் இருக்குன்னு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநார் அண்ணாவோட குட்டிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 ரூபாயிலேருந்து விலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கடா குட்டியாப்பா? பொட்டைக்குட்டி சேர்ந்துருக்கா? ஓகே ஓகே. பொட்டைக்குட்டி என்ன ரேட்டில் இருந்திருக்கு? சரி, அவருக்கு தான் தெரியுமா? ஓகே ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநார் அண்ணாவோட குட்டி தான். குட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்துருக்காரு. அதுக்கு வராதுங்க, வாங்கல. இந்த வாரம் எத்தனை குட்டி தான் கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் ஒரு 30 குட்டி கொண்டு வந்தோம். 30 குட்டி கொண்டு வந்தீங்க. பரவாயில்லைங்களா வியாபாரம்? கொஞ்சம் சுமார் தானே. கொஞ்சம் சுமார் தான். எத்தனை கொடுத்துருக்கீங்க? 10 கொடுத்துருக்குண்ணா. 10 தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. பொட்டை குட்டி இந்த வாரம் கொண்டு வந்துருக்கீங்க. தானே இருக்குது. இதுதாங்களா? இது தம்பி பிடிச்சிட்டு இருக்கிறது. இது என்ன ரேட்ல இருந்தா இருக்கு? ஆனால் இது அப்படியே 7 ரூபாயே சொன்னேன். 5 ரூபாய் கேட்குறாங்க. 6 ரூபா இருந்தால் கொடுத்துடலாம். 6 ரூபா தான் கொடுத்துருவீங்க மொத்தமாக. ஓகே ஓகே. கடா குட்டியில் என்ன ரேட்ல இருந்து இருக்கு இன்னைக்கு? 5 ரூபாயிலேருந்து இருக்குண்ணா. 5 ரூபாயிலேருந்தே இருக்கு. ஓகே. 13 ரூபாய் நீங்கள் கொடுத்துடலாம். 13 ரூபா தான் கொடுத்துருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐநாரனோட குட்டிங்க தான். பார்த்தீங்கன்னா இதுவும் கடா குட்டிங்க. இதெல்லாம் சைஸ் கொஞ்சம் பெருக்குட்டியாக இருக்கு. குட்டிலாம் நல்லா இருக்கு. எங்கன்னா போய் இது வாங்குறது 40 ரூபாய்க்கு கறிக்கணக்கு பண்ணுவாங்க. எதுனா 28. ஆனால் சத்தியமாக இந்த கடை வாங்கினதே 25,000ண்ணா. 200 பிடிச்சிட்டு வந்து அந்த கடையில் பணம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 ஜோடியில் 43 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. 15 நாள் எடுத்த விலைக்கு. அந்த கடையில் என்ன ரேட்டுண்ணா வருது? 23 ரூபா சொன்னேன். இது 25 ரூபா சொன்னேன். இது 23, அது 25ங்களா? ஓகே ஓகே. இது பல்லு போட்டிருக்கீங்களா? இது 2 பல்லு, அது என்ன பல்லு போடுறேன். ஓகே ஓகே. கறியெல்லாம் எத்தனை கிலோண்ணா இல்லையா? 20 கிலோக்கு மேலே வரும். இது 22 23 வரும். ஓகே ஓகேண்ணா. கடையெல்லாம் நல்லா இருக்கு, சுறுசுறுப்பாக இருக்கு. சைஸ் கடைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. மேச்சேரி சந்தைக்கு இந்த மாதிரி கடை வேணுன்றதுக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாயாடு. இந்த மாதிரி தாயாடு வேணும் அப்படின்றவங்க மேச்சேரி சந்தைக்கு வந்தால் இந்த மாதிரி ஆடும் நல்ல சைஸில் இருக்குது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடா குட்டி, எல்லாம் 1 வருஷத்துக்குள்ள இருக்க குட்டி. குட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 11 ரூபாயிலேருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாவோட தான் அந்த குட்டிலாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் 11 ரூபாயிலேருந்து குட்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. 3 குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 8,500 ரேஞ்ச் சொல்கிறாரு. ஒவ்வொன்றும் 7 ரூபா 7,500 தான் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, எல்லாம் பார்த்தீங்கன்னா கடா குட்டி, வளர்ப்பு குட்டி. தம்பி இது என்ன விலையிலேருந்து பாருங்க, அப்பாவுக்கு தான் தெரியுமா? மொத்தம் எத்தனை குட்டி இருக்கு? அப்படியே 48 இருந்துச்சுண்ணா. 48 இருந்துச்சு. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 20 கொடுத்துருக்கு. 20 கொடுத்துருக்கீங்க. எல்லாமே கடா குட்டி மட்டும்தான். எல்லாம் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்குமா? என்ன விலையிலேருந்து இருக்கு? 9,000 சொல்லிட்டு 9,000 சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 9 ரூபா ரேட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடா குட்டி, வளர்ப்பு குட்டி, எல்லாம் நல்லா இருக்கு குட்டி எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்காரு. தம்பி நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? கண்ணங்குறிச்சிலேருந்து வரீங்களா? ஓகே ஓகேப்பா. இந்த 3 குட்டி வாங்கியிருக்கீங்க, என்ன ரேட்டு சொன்னாங்க? ஒரு குட்டி 10 ரூபா சொன்னாங்க. ஓகே ஓகே. வாங்கினது 9,500. 500 ரூபா தான் குறைச்சிட்டாங்க. என்ன கம்மியாக கேட்டிருக்கலாமே? நீங்கள் எவ்வளோ கம்மியாக கேட்டீங்க? 7 ரூபாய்க்கு கேட்டீங்க. பரவாயில்ல. 10 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஆளு தராங்க. ஓ 10 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் கேட்கும் போதே பக்கத்தில் அந்த மாதிரி கேட்கவும் உங்களுக்கு கொடுக்கல. ஓகே ஓகேப்பா. ஒரு குட்டியும் பார்த்தீங்கன்னா 9,500 வாங்கியிருக்காங்க. 3மே கடா குட்டிங்களா? வணக்கண்ணா. வணக்கம். வேறு எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? இந்த வாட்டி வந்து ஒரு 12 கடை. 12 கடை. இது இதுங்களா? இந்த கடாங்களா? இந்த கடாவா அந்த கடாவுங்களா? சேர்ந்துட்டாங்க. 12ல 3 தான் வச்சுருக்காங்க. 12ல 3 தான் விற்றுருக்கீங்க. ஏன்னா சந்தை ஸ்லோவுங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஓகே ஓகே. இந்த வாரம் வெட்டி கடா கொண்டு வந்துருக்கீங்க போல. ஆமாம், முன்ன வாரம் வந்து வளர்ப்பு கொண்டு வந்தேன். வெட்டு கடா கொஞ்சம் பெரிய கடாங்களா தான் கொண்டு வந்துருக்கீங்க. திரும்ப அடுத்த வாரம் வளர்ப்பு கிடைக்கிறது. வளர்ப்பு குட்டி அடுத்த வாரம் தான் வரும். ஓகே ஓகேண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கு. பல்லு வச்சிருக்கீங்களாண்ணா? எதுவும் பல்லு வைக்கலீங்களா? பல்லு வைக்கல. ஓகே ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கடா குட்டிங்க. எல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கறி வருமாங்கண்ணா? 15 கறி வருங்க. 5 கிலோ கறி வரும். ஓகே ஓகே. என்ன ரேட்டு நான் போகுது இன்னைக்கு? ஒரு 13 ரூபா ரேஞ்சு போகுது. 13 ரூபா ரேஞ்சில் போகுது. இருக்கிறதே விலை கம்மி 13ங்களா? 13லேருந்து எவ்வளோ வரலும் அமௌண்ட் இருக்கு? 13, 14 தான் கேட்குறாங்க. அந்த குட்டி 11 சொல்றீங்களா? கொஞ்சம் பொடி குட்டியா இருக்கு. 3 பெரிய கடாங்க. ஓகே ஓகே. அது 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி குட்டி. அது 11 இதெல்லாம் ஒரு 13 ரூபாய். ஓகே ஓகே. இது 3 13 ரூபா ரேஞ்சு, அது 2 11 ரூபா. ஓகே ஓகே. இப்போ கேட்குறாங்க கேட்கல, விலை எதுவும் கேட்கல. நீங்களும் ஜம்பண்ணா கூட தான் வந்தீங்க? நானும் ஜம்பண்ணா கூட தான் வந்திருக்கேன். நேச்சேரி கருப்பு, காவேரி படத்தை குட்டி பெண்ணாகரம், நேச்சேரி கருப்பு. எங்களோட வந்தா எந்த சைஸ் கணக்கு குட்டி வேணாலும் நாங்கெல்லாம் வெள்ளாட்டு விலையில கொடுப்போம். இடத்துக்கு வாங்க, சந்தைக்கு வாங்க, எங்க வேணுமோ வாங்கி தரோம். எங்களை தொலைகிட்டு வந்தா உங்களுக்கு அருமையான குட்டியாக கொடுக்குறோம். குட்டிக்கு அந்த பாலத்துல நல்ல குட்டியாக வாங்கி தரோம். நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வளர்த்துற இடத்துல இருந்து எடுத்துட்டு வரோம். காவேரி புறத்துல இருந்து எடுத்துட்டு வரோம். பெண்ணாகரம் காவேரி புறத்துல இருந்து குட்டி இந்த கடையெல்லாம் பாத்தீங்கன்னா 16, 26, 27 கிலோ வரும். இதெல்லாம் 30 கிலோ இருக்குது. உங்களுக்கு கன்சிஸ்ட் கொடுக்குறோம். கணக்குலையும் கொடுக்குறோம். இடம்னா 550 ரூபா கிலோ கணக்கு கொடுக்குறோம். வந்து இலை போட்டு எடுத்துக்கலாம். 550 கான்டாக்ட் பண்ணுறது சம்பள நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாம் ஏன் நம்பர் வேணாலும் சொல்கிறேன் போட்டுங்க. 63 74 35 23 78 சுதாகர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு முடிவாக தான் நான் கொடுத்துருக்காரு. நம்ம வீட்லயும் நான் மேச்சேரி ஒரு பெண்ணாகரம் எங்க 2 பேருமே குட்டி மேச்சேரியில் வேணாலும் எடுத்துக்கலாம், பெண்ணாகரம் எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். எத்தனை குட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆப்பிள் 4 டைம் கூட எடுத்துக்கலாம். ஓகே ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் எல்லாம் செம்மறி குட்டி தாங்கம்மா. மொத்தம் எத்தனை குட்டிண்ணா இருக்கு? ஒரு 14 இருக்குண்ணா. 14 இருக்கு. சந்தைக்கு அடிக்கடி வரீங்களாண்ணா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்களா? அடிக்கடி நாங்கள் இதே ஊர் தான், லோக்கல் தான். இதே ஒரு லோக்கல் தான். ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் மொத்தம் கொண்டு வந்தீங்க? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்குண்ணா. 24 இருக்குண்ணா. 24 இருக்கு. எல்லாம் கெடா குட்டிங்களா இல்லை பொட்டை குட்டி கலந்துருக்கா? 2 கலந்துருக்குண்ணா. எல்லாம் 2 கலந்துருக்கு. இதெல்லாம் கறிக்காக வளர்த்துற குட்டிங்களாண்ணா? ஆமாண்ணா. ஓகே ஓகே. எல்லாம் பல்லு சேர்ந்த குட்டிங்களாண்ணா இல்லை? இல்லைண்ணா பல் போடல. பல்லு போடல. ஓகே ஓகே. மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிண்ணா வியாபாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு? நான் 10,000 விலை சொன்னாங்கண்ணா. 9,000 கேட்குறாங்க. 10,000 தான் சொல்லியிருக்கீங்க, 9,000 கேட்குறாங்க. எத்தனை கிலோங்கண்ணா கறி வரும் ஒவ்வொன்றும்? ஒரு 12 கிலோ இருக்குண்ணா. 12 கிலோ வரும் கறி மட்டும். ஓகே ஓகே. 10,000 விலை சொல்லியிருக்காரு, 9,000 கேட்குறாங்க. இப்போ 9,000 மேலே வந்தால் கொடுத்துருவீங்களாண்ணா? எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 100-200 சேர்த்து இருந்தால் 100-200 சேர்ந்து வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. வாரம் இந்த மாதிரி குட்டி உங்ககிட்ட கறிக்காக கேட்குறப்ப கிடைக்குமாங்கண்ணா? கிடைக்கும். இப்போ எத்தனை குட்டி நான் உங்ககிட்ட ஆவரேஜாக கிடைக்கும்? ஒரு இப்போ கேட்குறாங்க கறிக்காக எனக்கு ஒரு 30 வேணும், 100 குட்டி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். 100 குட்டி வரலுமே கூட எடுத்துக்கலாம். அது 100 குட்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்களண்ணா. எத்தனை நாளைக்கு முன்னாடி சொன்னால் உங்ககிட்ட கிடைக்கும்? ஒரு 2-3 நாளைக்கு ஒரு இன்னைக்கே சொன்னாலும் எடுத்துக்கலாம், 2 நாள் எடுத்துக்கலாம். 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னால் கூட கிடைக்கும். ஓகேண்ணா. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுங்களாண்ணா? 93 ஆ 60 ஆ 63 ஆ 30 12. 12. உங்கள் பேருண்ணா? என் பேர் பிரகாஷ். பிரகாஷ். 5 ஆள் வச்சு வீட்டுல தான் இவர் ஃபாலோ பண்ணுறது. இல்லையா யார் மாட்டுறது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு வளர்ப்பு குட்டி, கடா குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேச்சேரி சந்தைக்கு எப்பயுமே நிறைய வரும். இந்த வாரமும் நிறைய வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா மணி, அவர் வாரம் சந்தைக்கு வராரு.